ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். பிரபல சங்கீத மேதை, கர்நாடக இசைப்பாடகி எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா, அவரோட கணவர் சதாசிவம், கல்கி சதாசிவம், இந்த தம்பதியை தெரியாதவா இருக்க முடியாது. கல்கி கார்டன்ஸ்னு சேட்பட்டில் ஒரு பெரிய வீடே இருந்தது இவாளுக்கு. ஆனால் கல்கியில் நிறையா பிரச்சனை வந்ததுனால, லேபர் ப்ராப்ளம்லாம் வந்ததுனால அந்த வீட்டை விற்கிற சூழ்நிலை வந்துடுது. அதை விற்று அங்கே லேபர்களுக்கெல்லாம் அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்தில், வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து குடியேறினா அந்த தம்பதி. இது பெரியவாளுக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சுடுது. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா, சதாசிவம் இந்த தம்பதி வாடகை வீட்டுக்கு வந்துட்டா அந்த பெரிய வீட்டிலேருந்துன்னு. அவருக்கு அதில் ரொம்ப ஒரு தாபம். இவ்வளோ ஒரு பெரிய, ஏன்னா அந்த கல்கி சதாசிவம் நிறைய சம்பாதிக்கிறது பூரா கொடுத்துருவார். ஒரு கையில் வாங்கிறத இன்னொரு கையால் அப்படியே கொடுத்துருவார். கஷ்டப்படுறவாளுக்கு கொடுத்துன்னு வந்துட்டு இருந்தார். நிறைய தர்மம் பண்ணின கை அந்த கை. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தது. பெரியவாளுக்கு கொஞ்சம் தாபமாக இருந்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தான சேர்மன் ராமேஷன் என்பவர் மகாபெரிவாளோட மிக தீவிரமான பக்தர். அவர் பெரியவாளை ஒரு தடவை தரிசனம் பண்ண வரும்போது பெரியவா கேட்குறா அவர்கிட்ட, நீ கேள்விப்பட்டியோ எம்எஸ் சுப்புலக்ஷ்மி சதாசிவம் இப்போ வாடகை வீட்டில் குடியிருக்காளாமே அப்படின்னு. ஆமாம் பெரியவா, கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறார். நீ போய் பார்த்தியோன்னு கேட்குறார். இல்லை பெரியவா, இனிமேல் தான் போய் பார்க்கணும். அப்போ பெரியவா அவளை பற்றி சொல்கிறா. அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுக்காகவே அவள் சம்பாதிச்சாவா. அவள் சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்துண்டே இருந்தா. இந்த கையில் வாங்கிறத அந்த கையில் கொடுத்துட்டு இருந்தா. அந்த மாதிரி ஒரு மனுஷாவா. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்து, ஏதானும் பண்ணணும் அப்படிங்கிறா பெரியவா அந்த ராமேஷன்ட்ட. ஆமான்னு அவரும் சொல்கிறார். ஆமாம் பெரியவா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அதே சமயத்தில் எம்எஸ் அம்மா சதாசிவம் இந்த தம்பதியோட நிலைமையை எப்படியோ தெரிஞ்சுட்ட அப்போதைய சீஃப் மினிஸ்டராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் இவாளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு திருமலைப்பிள்ளை ரோட்டில் ஒரு பங்களா கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த விஷயம் இவாளுக்கும் தெரியாது. எம்எஸ் அம்மா சதாசிவம் அவர்களுக்கு தெரியாது. அவளுக்கெல்லாம் சொல்லலை. எம்ஜிஆர் எப்போவுமே சஸ்பென்ஸாக தான் எந்த ஒரு உதவியும் செய்வாராம். கடைசியில் தான் தெரியுமா அவர் செய்கிற எந்த விஷயமும். அதனால் அவர் சொல்லாததால தெரியாது. ஆனால் சதாசிவம் அவர்களுக்கு இந்த விஷயம் எப்படியோ சேர்ந்துடுறது. எப்படியோ தெரிஞ்சுட்டார். தனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறாருங்கிற விஷயம் தெரிஞ்சுடுறது. அவர் அதை நாசுக்காக தவிர்த்துடுறார். அந்த வீடு தனக்கு வேண்டாங்கிற மாதிரி ரொம்ப நாசுக்காக தெரியப்படுத்திடுறார். ஒருத்தர் மூலமாக அந்த விஷயம் எம்ஜிஆருக்கு போயிடுறது, வேண்டாங்கிற விஷயம். இந்த கை கொடுத்துட்டே இருந்த கை, இதில் வாங்கிக்கிறதுல எனக்கு அந்த அளவு விருப்பம் இல்லைங்கிற விஷயம் எம்ஜிஆருக்கு போய் சேர்ந்துடுறது. அவரும் பார்த்தார், சரி நாம் ஏதோ நல்லது செய்ய போய் அவள் இதனால் வருத்தப்பட்டுறக்கூடாது, வருத்தப்படும்படி நாம் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களும் முடிவு பண்ணி அதை வீடு கொடுக்கறத கைவிட்டார்னு அப்போ இந்த விஷயம் பேசப்பட்டது. எப்படி பாருங்க, ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு வரும்போது கூட, நான் இந்த மாதிரி வீடு கட்டி தரேன்னு சொல்லும்போது கூட அதை வேண்டான்னு வாழ்ந்தவா அந்த தம்பதி எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா சதாசிவம் அவர்கள். இந்த தம்பதி பெரியவா சொல்கிறா, ஆனால் அவளுக்கு நாம் ஏதோ உதவி செய்கிறோம், ஏதாவது கொடுக்குறோன்னா வாங்கிக்க மாட்டா. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் அவளுக்கு நம்ம மாதம் ஒரு வருமானம் வர மாதிரி பண்ணி ஆகணும், ஏதாவது செஞ்சாகணும். இப்படி பெரியவா சொன்ன உடனே ராமேஸ்வரனுக்கு ஓரளவு புரியுறது. பெரியவா என்ன சொல்ல வராங்கிறத ஓரளவு புரிஞ்சுக்கிறார். அவர் சொல்கிற, அன்னமாச்சாரியா கிருதியெல்லாம் பிரபலப்படுத்தணும்னு டிடிடியில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். அந்த பாட்டெல்லாம் எடுத்து
ரெக்கார்ட் பண்ணணும்னு பஞ்சரத்ன மாலான்னு ஒரு 5 பார்ட்டாக அதை பண்ணி அதை அம்மாவை பாட வச்சு, எம்எஸ் அம்மாவை பாட வச்சு, அவளுக்கு ஒரு ராயல்ட்டியாக ஒரு தொகை போகிற மாதிரி பண்ணலாமாங்கிற மாதிரி, அது வேணால் பண்ணி அது மாதிரி செய்யலான்னு பெரியவா கிட்ட ஒரு சஜஷனாக தனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியாவை சொல்கிறாரு இந்த ராமேஷன். நீ சொல்கிறதும் நல்ல ஐடியா தான். எம்எஸ்ஸை பாட வச்சு ராயல்ட்டியாக ஒரு தொகையை கொடுக்கலாம். அது சரி, இதுக்கு எவ்வளோ நீ கொடுப்ப அப்படின்னு பெரியவா கேட்குறா. என்ன ஒரு பஞ்சரத்ன மாலான்னு 5 கேசட் போடலாங்கிறதுனால 5 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ராமேசன். சரி, இந்த 5 லட்சத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் மாதம் வட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறா பெரியவா. என்ன, மாதம் ஒரு 5000 வரலாம் அப்படிங்கிறது. சரி, இந்த 5000 அவளுக்கு போருமா? இதில் நீ பணத்தை போட்டு அதில் டேக்ஸ் எல்லாம் போய் இந்த 5000 முழுசாக கைக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். டேக்ஸ் எல்லாம் பிடிச்சாக்க குறைஞ்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முழுசாக அந்த 5000 அவளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்படின்னா ஒரு 7 லட்சமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறார் ராமேஷன். சரி, ஏற்பாடு பண்ணுன்னு பெரியவா சொல்லிடுறா. ராமேஷன் உடனே கிளம்பி போகிறார். ஹைதராபாத்தில் அப்போ எம்எஸ் அம்மாவோட கச்சேரி அங்கே நடக்கிறது. அங்கே போய் சந்திக்கிறார் ராமேஷன் அவர்களை. அவளை பார்த்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அன்னமாச்சாரியா கிருதிகளை அம்மா தான் பாடி கொடுக்கணும், அம்மா பாடி அம்மா வாயால் பாடி அதை பிரபலமாகணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். அதனால் நீங்கள் பஞ்சரத்ன மாலான்னு அம்மா அன்னமாச்சாரியா கிருதிகளை பாடி கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இதை கேட்டுட்டு சதாசிவத்துக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்றார் அவர். இனிமேல் இத்தனை வயசுக்கு மேலே புதுசாக பாட்டு கற்றுண்டு எப்படி அவள் பாடுவா, அதெல்லாம் அவள் பாட முடியாதுன்னு சொல்லிடுறாரு முதல்ல. அப்போ அந்த சமயத்தில் அங்கே ஆத்மான்னு அவள் குடும்பத்திலே கூடவே இருக்கிறவ ஒருத்தர் அவர் சொல்கிறார். ஏன்னா அவருக்கு இவள் குடும்ப சூழ்நிலை தெரியும். இல்லை, பெரியவா சொல்லிட்டா நம்ம அந்த பெருமாளுக்காக பாட போகிறோம், அதனால் பெரியவா சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு சொல்ல வேண்டான்னு சதாசிவம் அவர்களை ஒத்துக்க வச்சுடுறார் இந்த ஆத்மாங்கிறவர். சதாசிவம் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் எம்எஸ் அம்மாவும் கேட்பா. எம்எஸ் அம்மாவும் ஒத்துண்டுறா பாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பாடல்கள்லாம் செலக்ட் பண்ணி எம்எஸ் அம்மாவை பாட வச்சு ரெக்கார்டும் பண்ணியாச்சு. இப்போ அதை ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பெரியவாளை பார்க்கறதுக்கு ராமேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்கிறதுக்கோசரம் வரார். பெரியவா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்கிற, ஆமாம், இப்போ அந்த ராயல்ட்டி செக்கை இந்த மேடையிலேயே கொடுத்துருவியோ அவள் கையில் அப்படின்னு கேட்குறார். ஆமாம், அதான ப்ரொசீஜர், அவள்கிட்ட கொடுத்துருவோம் நாங்கள் அப்படிங்கிறார். அது நீ கொடுக்கப்படாது அப்படிங்கிறா பெரியவா. இவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போய்டுறது. பாட வச்சு ரெக்கார்ட்லாம் பண்ணி மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவள் கையில் கொடுக்க வேண்டான்னு பெரியவா சொல்கிறாளே அப்படின்னு. நீ அந்த செக்கை மேடையில் கொடுக்கப்படாது. ஏன்னு கேட்டேன்னா, இந்த செக்கை வாங்கி அதே மேடையில் அங்கேயே யாருக்கா ஒரு கஷ்டப்படுறவா வந்தான்னா தூக்கி கொடுத்துருவா, அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. அதனால் நீ அந்த செக்கை கொடுக்காத. நீ அவள் பேரில் டெபாசிட், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிவிடு. அவள் 2 பேர் பேர்லேயும் நீ என்ன பணம் கொடுக்குறியோ அந்த 7 லட்சமோ ஏதோ அதை டெபாசிட் பண்ணிவிடு. இன்ட்ரெஸ்ட்டு மட்டும்தான் அவளுக்கு மாதம் மாதம் போகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பெரியவா சொல்கிறேன். இவருக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக போய்டுறது. அது எப்படி இவ்வளோ பாடிட்டு பணத்தை கொடுக்காம வெறும் இன்ட்ரெஸ்ட்டை கொடுன்னு சொல்கிறாளே, இது சரியாக வருமானு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ நான் சொல்கிறபடி நீ செய்ய, எதானாலும் நான் பார்த்துக்கிறேன், என் பேரை நீ சொல்லு அப்படிங்கிறா பெரியவா. அவள் ஆயுசு வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு வந்துட்டுருக்கோம். இந்த கேபிட்டலை தொட வேண்டாம். அவள் காலத்துக்கு பிறகு அந்த கேபிட்டலை அவள் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லு அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்பிச்சுட்றா. அவர் அதை அப்படியே
இவா கிட்ட வந்து சதாசிவம்கிட்ட இந்த மாதிரி பெரியவா சொன்னதை வந்து விஷயத்தை அப்படியே சொல்கிறார். அவளுக்கு அப்படியே உருகி போயிடுறா. இப்படி ஒரு கருணையாக நம்மளுக்கு பெரியவா எப்படிலாம் பிளான் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம ஆயுஷ்காலம் வரைக்கும் இருக்கணுங்கிறதுக்கு பிளான் பண்ணி நமக்கு செய்கிறாளேன்னு அப்படியே உருகி போயிடுறா அந்த தம்பதி. பெரியவா சொன்னபடியே நீங்கள் செஞ்சுருங்கோ அப்படிங்கிறார். அவரும் சொல்லிடுறார். எங்கள் காலத்துக்கு பிறகு அந்த கேபிட்டலில் யாரை எடுத்துக்க போகிறா, அதனால் அதை நீங்கள் திருப்பதி பெருமாளுக்கே அந்த கேபிட்டலை உபயோகிச்சுக்குங்கன்னு சதாசிவம் சொல்லிடுறார். கூடவே இன்னொன்றும் சொல்கிறார். எங்கள் 2 பேர் பேரில் டெபாசிட் பண்ண சொல்லி பெரியவா சொல்லியிருக்கா. ஆனால் கூடவே பாடிட்டு இருக்கா எங்களோட ராதா. அவள் பேரையும் இதில் சேர்த்துட்டு 3 பேருக்கும் போட்டு 3 பேர் பேரில் போட்டு வர மாதிரி கொஞ்சம் சொல்லிடுங்க, பெரியவா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, இதை மட்டும் நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சதாசிவம் ராமேசன்ட்டு சொல்லியிருக்கார். பெரியவா சொன்னபடி தான் எல்லாமே நடந்தது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சதாசிவம் சொன்னதுனால அதுக்கப்புறம் அது மாதிரியே 3 பேர் பேர்லேயும் போட்டு அவள் கடைசி வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்தது. பாலாஜி பஞ்சரத்ன மாலான்னு எம்எஸ் அம்மா பாடின அந்த பாட்டு அப்போ வந்த புதுசில் நாங்கள்லாம் பறந்தடித்து அந்த கேசட்டை வாங்கி ஆற்றுல, அப்போல்லாம் இப்போ மாதிரி இல்லை, அப்போல்லாம் கேசட் தானே போட்டு கேட்போம். வீட்டில் அப்படி ஒலிச்சுட்டுருக்கோம். அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ ஒவ்வொரு பாட்டும் முத்துக்கள், செலக்ட் பண்ண பாட்டுகள் எல்லாமே பாடியிருக்கிற எம்எஸ் அம்மா பாடின ஒவ்வொரு பாடல்களும் இன்றைக்கும் அது கேட்டுருக்கலாம். அவ்வளோ அருமையான பாடல்கள், அன்னமாச்சாரியா கிருதிகள். அது அந்த மாதிரி பாடி கொடுத்து பெரியவா அனுகிரகத்தினால கடைசி வரைக்கும் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பணம் கிடைச்சி சௌரியமாக இருந்திருக்கா. எம்எஸ் அம்மா குரலோடு தான் நம்ம தினம் கார்த்தால எழுந்திருப்போம். சுப்பிரபாதமாகட்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம், எது இல்லை அவள் பாடாதது எதுவுமே கிடையாது. எம்எஸ் அம்மா பாடின ஒரு புகழ்பெற்ற பாடல், எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல், மகா பெரியவா சமஸ்கிருதத்தில் தானே எழுதி கொடுத்த பாடல். மைத்ரீம் பஜத அகில ஹுஜேத்ரீம். இந்த பாடலை தெரியாதவா இருக்க முடியாது. பெரியவா சமஸ்கிருதத்தில் எழுதி கொடுத்த இந்த பாடலை உலக அரங்கிலே ஐக்கிய நாடுகள் சபையின் ஆண்டு விழாவில் பாடி பலரின் கவனத்தையும் ஈர்த்தவர் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். ஐக்கிய நாடுகள் சபை அரங்கில் இந்த பாடல் பாடப்படுவதற்கு முன்னாடி அங்கிருந்த அனைத்து பிரதிநிதிகளுக்கும் இதன் மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டது. பாடல் வரிகள் என்ன விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றன என்பதை படித்து பார்த்தும் எம்எஸ்ஸின் அபாரமான குரல் வளத்தையும் கேட்டு அனைவரும் நெகிழ்ந்து போனார்கள். பாடி முடித்ததும் எம்எஸ்ஸுக்கு அப்படி ஒரு பாராட்டு அந்த உலக அரங்கிலே கிடைத்தது. இந்த பாடல் அந்த அரங்கிலே பாடப்பட்டதன் பின்னணி என்ன என்று கொஞ்சம் பார்க்கலாம். 1966 அக்டோபர் மாதம் 23 ஐக்கிய நாடுகள் சபை தன் ஆண்டு விழாவை கொண்டாடியது. இதற்கு இந்தியாவிலிருந்து எம்எஸ் சுப்புலட்சுமி விசேஷ விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். எம்எஸ் அம்மாவுக்கு எதுவாக இருந்தாலும் மகா பெரியவாதான். எங்கேயாவது தொலைதூர பயணம் என்றாலும், புதிதாக யாருக்காவது பாடல் பதிவு செய்வதாக இருந்தாலும் முதலில் மகா பெரியவாளை தரிசித்து அவரது ஆசிகளை பெற்றுவிடுவது வழக்கம். அவரை விட்டால் வேறு யாரையும் தெரியாது. பெரியவாதான் உலகம், சுவாசம், எல்லாமே. ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்வதற்கு முன் பெரியவாளை தரிசிக்க வந்தார். தனக்கு வந்திருக்கும் அழைப்பு பற்றி சொன்னார் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா. பெரியவாளும் ஆசீர்வதித்துவிட்டு, ஒரு பாடலை எழுதி தருகிறேன், இதை அந்த அரங்கிலே பாடு என்றார். பூரித்து போனார் எம்எஸ் அம்மா. சாதாரண பேரா இது? பெரியவாளே பாடல் எழுதி அதை பாடுகிற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் சும்மாவா? பூரித்து போய் பெரியவா ஆசைகளோடு கிளம்பினார் எம்எஸ் அம்மா. ஐக்கிய நாடுகள் சபைக்கும் போயாயிற்று. ஆனால் ஒரு சிறு சோகம் பாருங்கள். இந்த பாடலை பாட வேண்டிய அன்றைய தினம் காலையிலிருந்தே எம்எஸ் அம்மாவுக்கு குரல் வளம் குறைந்து விட்டது. ஏனோ அவரால் வழக்கம் போல பாட முடியல. இடையிடையே சிறு தடங்கல்கள். இயல்பாக பாடுவது போல பாட முடியல. அந்நிய தேசத்தில் இருந்தவாறே
ஆபத் பாந்தவனான மகா பெரிவாளை மனதார பிரார்த்தித்தார். உங்கள் பாடலை உலக அரங்கிலே பலரும் கேட்கும் வண்ணம் இன்று பாட இருக்கிறேன். ஆனால் ஏனோ என் குரல் சரியில்லை. நீங்கள் என் குரல் வளத்தை மீண்டும் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மேடையில் எம்எஸ்ஐ பாட அழைத்தார்கள். மகா பெரிவாளை மனமாற வணங்கிவிட்டு, அதுவரைக்கும் எம்எஸ் அம்மாவுக்கு குரல் சரியில்லை, குரலே வரலை. பாடி பார்க்க அந்த குரலே வெளியில் வரலை. ஆனால் மேடையில் வந்து உட்கார்ந்த உடனே மகா பெரிவாளை மனமாற வணங்கிவிட்டு மைத்ரீம் பஜத என்று பாடத் துவங்கினார். அடுத்த வினாடி குரலில் அதுவரை இருந்த அனைத்து தடைகளும் அகன்று பிசிறில்லாமல் பிரமாதமாக பாடி முடித்தார். இந்த பாடலை கேட்டு உலகமே பிரமித்தது. மகா பெரிவாளின் பரிபூர்ண அருளை பெற்றவர்கள் எம்எஸ் சுப்புலட்சுமியும் அவரது கணவர் சதாசிவமும். காஞ்சி மகான் இயற்றிய இந்த பாடலின் சுருக்கமான பொருள் என்னவென்றால், இந்த மானுட வாழ்க்கை என்பது குறுகிய காலம் கொண்டது. நற்குணங்களுடன் எவ்வாறு வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். உலக மக்கள் யாவரும் அன்புடன் விளங்க வேண்டும். போரை விட்டுவிட்டு உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். எல்லோரிடமும் தன்னடக்கம் வேண்டும். சந்தோஷம், செல்வம், ஆன்மீக மேன்மை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உலக மக்களின் சந்தோஷத்தையும் அமைதியையும் முன்னிறுத்தி எழுதப்பட்ட பாடல் இது. இந்த பாடலை பாடி முடித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்டு தாயகம் திரும்பிவிட்டார் எம்எஸ் அம்மா அவர்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.